நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பயணிக்கிற சக மனிதர்கள் சில பேரை பார்க்கும்போது நமக்கு தோணும், இவங்க மட்டும் எப்படி எல்லாத்தையும் வேகமாக செய்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் மட்டும் எப்படி வெற்றி சீக்கிரமாக கிடைக்குது, எப்படி இவங்களால் சரியாக சிந்திக்க முடியுது, எடுக்கிற முடிவுகள் எப்படி அவங்க வாழ்க்கையோட பொருந்தி போகுதுன்னு நிறைய இடங்கள் நமக்கு சந்தேகம் வரும். இவங்களை நம்ம எப்பவுமே ஒரு ஹை பர்ஃபார்மராக பார்ப்போம். வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய வாய்ப்புகள் அப்படின்றது அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும், இல்லை படிக்கிற இடத்துலையும் அவங்களோட எப்பவுமே பெட்டராக இருக்கிற மாதிரி தோணும். வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க தொடர விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஹை பர்ஃபார்மிங் லைஃப் அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிப்போம். அதுக்கு சில நேரம் நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது, இல்லை அவங்களுக்கு இந்த ஸ்கில் பர்ஃபெக்டாக இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்லிவிட்டு அங்கேருந்து விலகி போயிடுவோம். நம்ம அந்த லெவலுக்கு போகலான்ற எண்ணம் நிறைய நேரங்களில் வராது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹை பர்ஃபார்மிங் எனர்ஜியோட லைஃப் அணுகிறதுக்கு பெரிய ஒரு விஷயத்தை கற்று வச்சுருக்கணும், அது எல்லாருக்கும் வராது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சரியான மார்னிங் ரொட்டீன் இருந்தாவே அதை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கல்டிவேட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஒரு ஹை பர்ஃபார்மிங் லைஃப் இருக்கணும், ஒரு எனர்ஜி இருக்கணும்னா என்ன மாதிரியான மார்னிங் ரொட்டீன் அமைச்சிக்கலான்றதை அடுத்தடுத்த விஷயங்களாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா வீடியோஸ் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தினசரி வாழ்க்கையில் வேகமாகவும் தெளிவாகவும் செயல்படுறதுக்கு நம்ம அந்த ஸ்கில்லோட பிறந்திருக்கணும், அப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அது காலப்போக்கில் நம்மளால் கல்டிவேட் பண்ணிக்க முடியும், உருவாக்கிக்க முடியும். நம்ம வாழ்க்கை தேவைகள் பொறுத்து, அத்தியாவசியங்களை பொறுத்து கான்ஷியஸே சில விஷயங்கள் நமக்குள்ள உருவாகும். நம்ம வாழ்க்கையை ரொம்ப பெருசாக யோசிச்சிருக்கோம், நமக்கு பெரிய பெரிய இலக்குகள் இருக்குது அப்படின்னாவே பொதுவாக அந்த ப்ரெஷர் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கும் நீங்கள் அந்த இலக்குகளை யோசிக்கும் போது நீங்கள் வளர்ச்சிக்குமே கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மார்னிங் ரொட்டீன் இருந்தால் தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறவங்க, நல்லா வாழ்க்கையோட முன்னேற்றத்தில் வேகமாக இருக்க நிறைய பேருக்கு மார்னிங் ரொட்டீன் இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அவங்க இலக்குகளை தவிர, அவங்களுடைய அந்த தேவைகளை தவிர சிந்திக்க எதுவுமே இருக்காது. ஆனால் நமக்கு நார்மல் ரொட்டீன் அப்படி கிடையாது. நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். ரொட்டீனில் கவனிக்கிறதுக்கும் நம்ம சிந்தனையை கொடுக்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சரியான மார்னிங் ரொட்டீன்றது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட மார்னிங் ரொட்டீனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து ரெசல்யூஷன் மாதிரி வச்சு ப்ரெஷராக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல இருக்கிற விஷயங்களை 1-2ன்னு மெதுவாக ஒவ்வொன்றா நீங்கள் லைஃப்பில் ஒரு அடுத்த 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. நான் முதல் சொல்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சுலபமானது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுவோம். இது ஒரு பெரிய விஷயம் மதிக்கவும் மாட்டோம். வேக்கிங் அப் ஏர்லி. அதாவது நீங்கள் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எந்திரிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே லைஃப்பில் நிறைய விஷயங்களை உங்களால் கிளியராக சிந்திக்கிறதுக்கும் ஒரு தெளிவான பிளான் பண்ணுறதுக்கும் அந்த நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தான் லைஃப் ஆல்ரெடி ரஷ்ல இருக்கும், ஆனாலும் 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். என் லைஃப்பில் எப்பவுமே இந்த 10 நிமிஷம் பற்ற மாட்டேங்குது, கரெக்டாக 10 மினிட்ஸ் டிலேட் தான் நான் ஆஃபீஸ் லாகின் பண்ணுவேன், கரெக்டாக நான் போகும்போது 5 நிமிஷத்தில் பஸ் மிஸ் ஆகிடும் அப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் எந்திரிக்கிற நேரத்துலேருந்து ஒரு முன்னாடி எந்திரிச்சா முடிஞ்சுதா? நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் பேசும்போதுமே நிறைய பேர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், மார்னிங் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணவே நேரம் இல்லை, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரமா எனக்கு டயர்ட் ஆகிடுது. ஸோ நிறைய பேர் தான் லைஃப்பை வெறும் ப்ராக்டிஸ்க்காக மட்டும் இல்லை, பொதுவாக ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு இல்லை தன்னுடைய ஃப்யூச்சருக்கான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகிறதுக்கு காலையில் நேரம் இல்லை, எனக்கு லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, இதுதான் சொல்லுவோம். சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏர்லியராக எந்திரிக்கல அப்படின்ட்டா உங்கள் லைஃப்பில் எல்லாமே ரஷ்ல இருக்கிற மாதிரி தோணும். அண்ட் டெஃபினட்டாக ஒரு ஹை லெவல் கோல் இருக்குது, உங்கள் லைஃப்பை வேறு விதமாக பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேக்கப் ரொட்டீனை மாற்றிக்காமல் உங்களால் நேரத்தை அக்காமடேட் பண்ணவே முடியாது. இந்த நேரம்ன்ற மாயை நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகணுன்னா நம்ம அந்த 3 to 5க்குள்ளே எந்திரிக்கிறது பெட்டர். என்னை கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கையில் முக்கியமான அவசியங்கள் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் எந்திரிக்கலாம். நம்ம லைஃப்பில் தொடர்ந்து முன்னேறதுக்கு நமக்கு தனிப்பட்ட நேரம் இருக்கணும், சாலிட்யூட் வேணும்னு சொல்லிட்டே இருப்போம்ல. ஒரு ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஒரு ஒர்க் லைஃப் இருக்கும்போது இந்த சாலிட்யூட்னு ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் 3 to 5 அப்படின்றது டிப்பிக்கலாக ரொம்ப நேச்சுரலாக அமைகிற ஒரு சாலிட்யூட் டைம்னு சொல்லலாம். அதாவது தனிப்பட்ட நேரம், உங்களோட சிந்தனை உங்களுக்காக மட்டும் இருக்கும். ஃபேமிலி எந்திரிச்சிருக்க மாட்டாங்க, உங்களோட கெரியர் பற்றி அந்த நிமிஷத்தில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 1 hour or 2 hour அப்படின்றது உங்களுக்காகவும் உங்கள் ஃப்யூச்சருக்காகவும் அர்ப்பணிக்கணும்னா நீங்கள் 3 மணி இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகும். ஏர்லி மார்னிங்ஸ்ன்றது எப்போவுமே ஒரு காமான மைண்ட் செட்டுக்கும் ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட்டுக்கும் காரணமாக இருக்குது. அடுத்தது மார்னிங் ரொட்டீனில் ரொம்ப முக்கியமானது, எந்திரிச்சு முதல் 1 மணி நேரம் 2 மணி நேரம்
ஃபோன் ஆர் எனி டேப் ஆர் எந்த ஒரு விஷயத்தையும் டெக்னிக்கலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற, இல்லை உங்களை ஸ்க்ரோல் பண்ண வைக்கிற, ஈவன் டிவியாக கூட இருக்கலாமே, இந்த மீடியாவை தொடாதீங்க. இந்த ஃபஸ்ட்டு 1 or 2 ஹவர்ஸில் உங்கள் கான்ஷியஸ்க்கு அந்த நாளை எப்படி நம்ம அணுகணும், எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகணும், இல்லை அது எந்த கண்ணோட்டத்தில் வச்சுக்கணுன்றத நீங்கள் செய்கிற அந்த செய்கிற அந்த 2 மணி நேர செயல்கள் தான் இங்கே முடிவெடுக்க போகுது. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நீங்கள் பார்க்குறது, படிக்கிறது, அதுக்காக உங்கள் எமோஷன்ஸை செலவழிக்கிறது கண்டிப்பாக உங்கள் லைஃபோட பர்பஸை மார்னிங்லேயே நீங்கள் எடுத்துடுற மாதிரி. மார்னிங்கில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் உங்கள் லைஃப் கோலோட கனெக்ட் ஆகும், உங்களோட அடுத்தடுத்த ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸோட கனெக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் கன்சியூம் பண்ணுற மீடியா இங்கே தவறுன்னு சொல்லலை, யூஸ் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் லைஃப்க்கு கனெக்ட் ஆகாது. எந்த ஒரு இடத்துலையுமே உங்கள் இலக்குக்கும் இன்றைக்கி பார்க்குற நோட்டிஃபிகேஷன்ஸுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்க போகிறதில்ல. இங்கே நிறைய பேர் சொல்கிற காரணம் என்னென்னா, எனக்கு அறிவே இல்லை, நான் வந்து ஒரு விஷயத்தை படிக்கவே இல்லை, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லைன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. கான்ஷியஸ்க்கு என்ன இங்கே பிரச்சனைனா, நீங்கள் காலையிலே எழுந்திரிச்சு உங்கள் லைஃப்க்கு சம்மந்தமில்லாத டேட்டாவை அடிக்கிட்டிங்கன்னா அந்த நாள் முழுக்க அதனுடைய ரெசனன்ஸ் தான் இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு தான் இருக்கும். நீங்கள் எந்த நியூஸ் அதிகம் படித்து காலைல எமோஷனல் ஆனீங்களோ, எமோஷனல் இந்த சந்தோஷம், கோவம், துக்கம் என்ன வேணா இருக்கலாம், எதில் நீங்கள் எமோஷன் அதிகம் காமிச்சிங்களோ அதை சார்ந்த சிந்தனைகளையும் அதை சார்ந்த சூழல்களையும் தான் உருவாக்கிட்டே இருக்கும். சரி, மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு பயிற்சி பண்ணோம் அதனால் நடக்கிறது கிடையாது. நம்ம கன்சியூம் பண்ணுற எல்லா டேட்டாவுமே மேனிஃபெஸ்டேஷனாக தான் மாறும். மார்னிங் 1 or 2 ஹவர்ஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய டேட்டா அந்த நாளை கண்டிப்பாக பாதிக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள் நீங்கள் கன்சியூம் பண்ணுற விஷயங்களை கான்ஷியஸ் மாற்றும். எதில் நீங்கள் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ உங்கள் லைஃப் அதை நோக்கி தான் போகும். ஸோ மார்னிங் 1 or 2 ஹவர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இலக்கு இருக்கா இல்லையா, உங்களால் ப்ரொடக்டிவாக செயல்படுத்த முடியுமான்னு புரிஞ்சுக்கிறத விட எது ப்ரொடக்டிவ் இல்லை, எது லைஃப்க்கு சம்மந்தம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அதில் கண்டிப்பாக மார்னிங் 1 to 2 ஹவர்ஸ்க்கு வந்து மொபைல் ஃபோன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் டேப் ஆர் டிவி தொடாதீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் ப்ரொஃபஷனே அதுதான், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை தான் செய்ய போகிறீங்க, நீங்கள் மீடியாவில் தான் இருக்கீங்கன்னா ஸ்டில் ஓகே. அப்படி இல்லைன்னா அதை எப்படி ஸ்கிப் பண்ணுறது, அப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குது, இருந்தால் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். 3வது விஷயம், ஏதாவது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். நிறைய பேருக்கு ஏதாவது மெடிடேஷன் கற்றுருப்பீங்க, ஏதாவது யோகிக் ப்ராக்டிஸ் கற்றுருப்பீங்க. அளவாக அந்த நேரத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை அளவாக செஞ்சுக்கலாம். இல்லை நான் என்ன சொல்லேன் அப்படின்னா, நன்றி எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்குற மாதிரியான பயிற்சிகள் வந்து ஒரு நாளை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணுன்ற அந்த ஒரு கம்ப்ளீட் செட்டப்பே க்ரியேட் பண்ணும். நன்றி எழுதும்போது நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் விட்டுட்டு நமக்கு நடந்த நல்லதை மட்டும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்படி நன்றி எழுதுறீங்க அப்படின்னா கான்ஷியஸ்க்கு என்ன டியூன் ஆகும், அப்போது என் லைஃப்பில் எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேனோ அது சார்ந்த விஷயங்கள் அன்றைக்கி எப்படி நான் காமிக்கிறேன். ஹெல்த்தில் அதிகம் நன்றி சொல்கிறேன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான விஷயங்களை காமிக்கும். என்னுடைய ஜாப் பற்றி நன்றி சொல்கிறேன்னா அங்கே இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை காமிக்கும். அப்போது இதெல்லாம் எழுதுனா எதுவுமே நடக்காதானா, நடக்கும். அதை கவனிக்கிறதுக்கு உண்டான சிந்தனை நம்ம கான்ஷியஸ் உருவாக்காது. ஸோ அஃபர்மேஷன்ஸும் அதே மாதிரி தான். நமக்குள்ளே ஒரு நாளில் எத்தனையோ நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, முக்கியமாக நன்றி எழுதும்போது, அஃபர்மேஷன் கேட்கும்போது, அந்த நாளில் நீங்கள் எதை பார்க்கணும், எது அவசியமற்றதுன்றதை உங்கள் கான்ஷியஸே பழக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ்லாம் 2 to 3 months தாண்டிங்கனாவே உங்களால் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் உரிய விஷயங்களை கவனிக்க முடியாது. ஏன்னா நல்லதை கவனிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ஸோ மார்னிங் ரொட்டீன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 15 to 13 minutes ஏதாவது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ்க்கு டைம் ஒதுக்க பாருங்கள். என்ன காரணம்னா, நம்மளுடைய ஹை பர்ஃபார்மன்ஸுன்றது கிளாரிட்டியில் தான் ஆரம்பிக்கும், தெளிவில் தான் ஆரம்பிக்கும். நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் கன்சியூம் பண்ணுறதோ இல்லை வந்து லேட்டாக எழுந்திரிச்சு அந்த டே ரஷ்ஷாக அணுகிறதோ ஒரு கிளாரிட்டியை கொடுக்காது. எப்போவுமே நமக்குள்ள ஒரு ப்ரெஷரையும் அது நெகட்டிவாக எப்படி போகுன்ற அந்த ஒரு சிந்தனையும் தான் கொடுக்கும். அதே வந்து நீங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நன்றிகளை தேடி எழுதும் போதோ இல்லை உங்கள் லைஃப்பில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போதோ டெஃபினட்டாக ஒரு பெரிய கிளாரிட்டி அண்ட் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன அவசியம் இல்லைன்றது கூட 3 to 4 months கான்ஷியஸ் காமிக்க ஆரம்பிச்சோம். 4வது பாயிண்ட் அப்படின்றது, நீங்கள் அந்த நேரத்தில் அதாவது மார்னிங் ஏர்லி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு உடனே ஏதாவது ஜிம் போகணும் இல்லை வந்து ஸ்விம்மிங் போகணும், ஏதாவது ஒரு லைஃப்க்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க மைண்ட் செட் இருக்குது அப்படின்றது வேறு, நம்ம இங்கே பேசுகிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வேறு. அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்சால் வாக் பண்ணுங்கள், இல்லை வீட்டு வேலை இருந்தால் செய்யுங்க. உங்கள் கார்டன் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்ய முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் கான்ஷியஸாக போய் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒதுக்கிறத விட உங்கள் லைஃபோட இணைஞ்சு போகிற ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெட்டர். அது உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய கார்டனுக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இயற்கையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ரொட்டீன் இருக்கீங்க,
ஜிம் போவீங்க, யோகா பண்ணுவீங்க, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னா ஃபைன். இது எல்லாமே அளவு தான். ஏன்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இதையே வாழ்க்கையாக மாற்றுற ஆட்கள் இருக்குது. அதாவது நம்ம லைஃப் பர்பஸ் வேறையாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஆனால் கேட்டால் க்ரோத்துக்கு டைம் இல்லை, எனக்கு ஜாப்லேருந்து பிஸ்னஸ் ஷிஃப்ட் ஆக முடியல அப்படிம்பாங்க. எதுவுமே பேலன்ஸ் தான். ஸோ 15 to 20 மினிட்ஸ் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது உங்கள் எனர்ஜியை தூண்டுறதுக்கும் உங்களுடைய ரொட்டீனில் ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த பேசிக் ஒரு 15 மினிட்ஸ் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்கும். 5வது விஷயம், ஒரு நாளை ஒரு அளவுக்காவது பிளான் பண்ணிக்கோங்க. பிளான்னா டு டூ லிஸ்ட் மாதிரி ஒரு 3 அல்லது 6 விஷயங்களாக செய்யணும் அப்படின்றது. நான் ஜாபில் இருக்கும்போது எனக்கு பெருசாக இந்த டு டூ லிஸ்ட்லாம் கிடையாது. ஆஃபீஸ் இருக்கிற ஒர்க்கை அப்படியே லிஸ்ட் பண்ணிட்டு ஒன்றா முடிச்சிடுவேன். ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆர்கனைஸ்டாகவே இல்லை. எல்லா வேலையும் செய்யணும், எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்ப எதை முதல் பண்ணணும், எது இன்றைக்கி இம்பார்ட்டன்ட்டுன்ற ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு வேலாம் ஒர்க் பண்ண மாட்டேன். என்ன ஆகும்னா, நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே முடிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஜாபில் இருக்கீங்களோ இல்லை வந்து பிஸ்னஸ் இருக்கீங்களோ, உங்கள் பர்சனல் கோல்ஸ் இருக்கும், உங்களுடைய லாங் டேர்ம் தேவைகள் இருக்கும், இல்லை ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்கும், இல்லை அந்த நாளைக்கான குறிப்பிட்ட டெட்லைன்ஸ் இருக்கும்ல. ஒரு 5 அல்லது 6 வேலைகள் லிஸ்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டை முடிக்கணுன்றதை கிளியராக வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வெறும் இந்த 6 வேலை தான் பண்ணுவீங்கன்னு கிடையாது. ஒரு கிளாரிட்டி, நமக்கு ஒரு டைரெக்ஷன். ஓகே, இதெல்லாம் முடிக்கணும், இதை நோக்கி தான் நம்ம போகணும்னு தெரியும். நமக்குள்ள ஒரு டைரெக்ஷன் இல்லை, ஒரு பிளானே இல்லைன்ட்டா கான்ஷியஸ் நிறைய தேவையில்லாத தாட்ஸ் அடிக்கிட்டே வரும். நீங்கள் நிறைய ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட்டாக இருக்காது, ஒரு கிளாரிட்டியாக இருக்காது. நிறையா பண்ணிட்டே இருப்பீங்க, ஈவினிங்க்கு மேலே எனர்ஜி ட்ரெயின் தான். ஸோ ஒரு கில்ட் ஃபீல் கூட வர வாய்ப்பு இருக்குது. நிறையா பண்ணால் ஒன்றும் முடிக்கலைன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பேசிக் லிஸ்ட்டு, இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன்றதை தெளிவுபடுத்திக்கோங்க. அதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் சூப்பர், பட் அதையாவது முடிக்கணுன்றது அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். கடைசி விஷயம், நம்ம ஹை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம், நம்ம லைஃப் வந்து வேகமாக போகணும்னு நினைக்கிறோன்னா, மார்னிங் ரொட்டீனில் இதெல்லாம் ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டோம், டைம் போட்டு பண்ணிட்டோம், முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம ஸ்கில்லும் டெவலப் ஆகணும். ஸோ ஏர்லி மார்னிங்கில் நமக்கு அந்த லைஃபோட ரியல் ரஷ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வளர்கிறதுக்கு என்ன லேக் ஆகுது, அதுக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத தேடலாம். இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ இல்லை வேலைக்கோ உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு புதுசாக என்ன உருவாக்க முடியும், அதாவது க்ரியேட்டிவ் வே ஆஃப் திங்கிங்கோ இல்லை உங்கள் லைஃப்பை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை ஒரு மார்னிங் 45 மினிட்ஸ், சம்டைம்ஸ் 30 மினிட்ஸாவது ஒதுக்க டைம் இருக்கான்னு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா நிறைய நேரம் இருக்க தான் போகுது. ஸோ முடிஞ்சால் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் உங்கள் லைஃப்பில் புது விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அந்த டைம் ஒதுக்குங்க. புது விஷயம் நான் மீன் பண்ணுறது ரிலேட்டட் டு யுவர் கோல், இல்லை உங்களுடைய ஜாப் டெவலப்மெண்ட், இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்கான விஷயங்களை சொல்கிறேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி மீடியா கிடையாது, மீடியாவில் கன்சியூம் பண்ணுறது ரேண்டம் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு 6 விஷயங்கள் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு தேவை இருக்கும், அவங்க லைஃப்பில் ப்ரியாரிட்டிஸ் வேறையாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் காமனாக இருக்க ஒரு சில விஷயம் என்ன, சீக்கிரமாக எந்திரிக்கிறது, நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் தான். ஸோ இது தாண்டி இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா லைஃப்பில் அப்ளை பண்ண பாருங்கள். உங்கள் ஜாபுக்கு எது பொருந்ததுன்னு பாருங்கள், அதை அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு பொருந்ததை அப்ளை பண்ணுங்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மார்னிங்கை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பை வந்து கொஞ்சம் வேகமாக கொண்டு போக முடியும். சில பேருக்கு இது அவசியம் இல்லாமல் இருக்கலாம், பிகாஸ் தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட். அவங்க லைஃப்பில் வேறு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. இதை சார்ந்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கணும், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ண நினைக்கிறீங்க, லைஃப்பில் சில விஷயங்கள் பண்ணவே முடியாமல் இருக்குது, ஒரு சேலஞ்ச் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா காஸ்மோஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் மட்டும் இல்லாமல் ஏதாவது கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான பயிற்சிகளுமே உள்ளே வச்சுருக்கோம். அதுபோல் சில அஃபர்மேஷன்ஸ், கைடட் மெடிடேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது ஒரு ஆன்லைன் மொபைல் அப்ளிகேஷன்றனால டெய்லி யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு வே ஆஃப் திங்கிங்கில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் நம்புகிறேன். அப்போ தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நன்றி.